ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக இங்கே செம்ம குளிருங்க. யூஎஸ்லாம் ஃபுல்லாகவே வந்து அந்த ஸ்டார்ம், அந்த புயல் அப்படின்ற மாதிரி, அந்த பனி புயல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஃப்ளோரிடாவில் வந்து 2 நாளாக குளிர். ஸோ இங்கே எப்பயுமே வந்துட்டு ஸ்னோ மாதிரிலாம் அந்த அளவுக்குலாம் பெருசாக வராது. பட் ஆனால் இந்த வாட்டி வந்து அந்த ரொம்ப கோல்டாக இருந்தது. 2 நாளாக வந்து இந்த டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே கோல்டாக இருந்தது. ஏன்னா யூஎஸில் மற்ற இடத்துலலாம் வந்துட்டு பனி புயல் இருக்கிறதுனால அதோட லைட் எஃபெக்டாக 2 நாளாக செம்ம குளிர், வெளிலே போக முடியல. நிறைய ஸ்கூல்ஸ் இன்றைக்கி லீவ் கூட விட்டுட்டாங்க. ஆனால் எங்கள் பசங்களுக்கு லீவ் விடல. எங்கள் பசங்களுக்கு ஒரு 2 ஸ்கூல், முக்கியமான ஒரு 2 ஸ்கூல்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஆனால் செம்ம குளிர்னால ஜாக்கெட்லாம் எல்லாம் 2, 3 ஜாக்கெட்லாம் போட்டு தான் போயிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஃப்ளோரிடாவில் இந்த அளவுக்கு வந்ததே இல்லை குளிர். ஸோ இந்த டைம் வந்திருக்கு. இந்த 2 நாள் ஆக்சுவலி வீக்கெண்ட்லேருந்து சாட்டர்டே ஈவினிங்லேருந்து இப்போ மண்டே ஆக போது 2 டேஸாக இருக்குது. ஸோ செம்ம குளிர். நீங்கள்லாம் அங்கே எப்படி இருக்கீங்க? அங்கேயும் வந்துட்டு தை ஃபுல்லாகவே வந்துட்டு குளிர் இருக்கும்னு தெரியும். சிவராத்திரி வரும்போது தான் சிவசிவான்னு குளிர் போகும்னு சொல்லுவாங்க. அதனால் அங்கெல்லாம் எப்படி இருக்குது இந்தியாவிலலாம் குளிர்? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ப்பா. என்ன பாருக் அமருதீன் ஃபேன்ஸ் மீட் இன்னும் முடியல. அதுக்கப்புறம் மற்ற டாப் 5 மிக்சர்ஸோட கதறலும் இன்னும் முடியல. அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. அப்படின்னும்போது நம்மளும் ஆனும் பேசாமல் விட்டுறலாம், என்னப்பா அரைச்சமாகவே அரைக்கணுமே, விட்டுறலான்னு பார்த்தாலுமே ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லா சீசன்லேயுமே வந்து ஃபேன்ஸ் மீட்டு, அப்புறம் அந்த கொண்டாட்டம் வரைக்கும் அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வெளியில் சொல்லுவாங்க. இல்லை வேற ஒரு வெர்ஷன் ஆஃப் ஒரு திங்கிங் சொல்லுவாங்க. கேம்குள்ளே எங்களுக்கு இப்படி இருந்தது, வெளில வந்து இப்படி இருந்தது சொல்லுவாங்க. அதனால் ஓரளவுக்கு என்னமோ ஒன்று கொஞ்சம் பேசுகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு சிலர் கான்ட்ரவர்சியாக இருப்பாங்க. இப்போ விஷால் மாதிரி அது மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்க வெளியில் வந்து அவங்களுக்கான இன்டர்வியூஸ் கொடுப்பாங்க. அது அதோடு முடிஞ்சிடும். ஆனால் இந்த சீசனில் ஒரு பொண்ணை வச்சு தான் சீசனே ஓடிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, மற்றவங்கெல்லாம் ஆல்ரெடி எவிக்ட் ஆகி வெளில வந்தாங்க. தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. கனியும், ரம்யாவும் மற்றவங்களாம். ஆனால் இந்த டாப் 5 இருக்காங்கல்ல, அவங்க கதறிக்கிட்டே இருக்காங்கங்க. அது ஒரு பக்கம் பார்த்தா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களோட கதறல் காமெடியாக தான் போயிடுச்சுன்னு சொல்லணும். ஏன்னா நீங்கள் என்ன உருட்டுனாலும் இது பிக் பாஸ் வீடு இல்லைடா, பிக் பாஸ் கேம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு சொம்பு தூக்கிறதுக்கும் அண்டா தூக்குற அளவுக்கும் மக்கள் முட்டாள் கிடையாது. அது தூக்குனது விஜய் சேதுபதியும் சேனலும் தூக்குனாங்க. அதை நம்பி நீங்களும் வந்துட்டு ஆட்டம் ஆடிட்டீங்க. இப்போ கேம் முடிஞ்சு போயிடுச்சு. நீங்கள் ஆடின ஆட்டத்துக்கே ஜனங்க வந்துட்டு இன்னும் அதை மறக்கலை. அவங்களுக்கான விஷயங்களை வந்து நீங்கள் இப்படி கேம் ஆடினீங்க, அப்படி கேம் ஆடினீங்கன்னு விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்கன்னா, அது பத்தாதுன்னு வெளியிலேயும் வந்து ஏன்டா இப்படி வன்மத்தை கொட்டி நீங்களே எக்ஸ்போஸ் ஆகுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இப்போ வக்ரன் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். பெருசா எனக்குமே இதெல்லாம் எதுவுமே பேசவே வேணான்னு தான் எனக்குமே தோணுச்சு. ஆனா, ஒரு சில இடத்துல பாருவோடது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பாருவோடது அந்த பாருக் அமருதீன் ஃபேன்ஸ் மீட் பாருதீன்னு ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டா தான் போடுறாங்க. ஒரு 4 பார்ட் வந்துச்சு. நான் அன்னைக்கே வந்து ஓரளவுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். இந்த மாரி வந்து பாரு அம்மா வந்தாங்க. ஃபுல்லா அவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாரி. ஆனா, எப்பயுமே இந்த ஃபேன்ஸ் மீட் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 15 to 18 மினிட்ஸ் தான் போடுவாங்க ஒவ்வொரு எபிசோடும். அங்க நடந்திருக்கும். 4 ஹார்ஸ் 5 ஹார்ஸ் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஷூட்டிங் எடுத்தது போக மற்றதெல்லாம் ஒரு சில அவங்க வந்தது, வெல்கம் பண்ணது, உட்காந்தது எல்லாமே நடந்திருக்கும் அந்த ஆர்கனைஸ் பண்ணதெல்லாம். ஆனால் அந்த ஃபோக்கஸ்டாக இன்டர்வியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹார்ஸோ மேக்ஸிமம் 3 to 4 ஹார்ஸ் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற எக்ஸ்ட்ராலாம் சேர்த்து அது நிறைய எக்ஸ்ட்ரா ஆகும். பட் ஆனால் ஃபோக்கஸ்டாக நடந்ததுன்னா 3 to 4 ஹார்ஸ். ஆனால் இல்லை 2 ஹார்ஸ் இருக்கலாம் மினிமம். எனக்கு தெரியாது. போனவங்க யாராக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அப்படி பார்க்கும்போது இவங்க மேக்ஸிமம் ஒரு எபிசோட் 17 மினிட்ஸ் 18 மினிட்ஸ் தான் போடுறாங்கன்னும் போது எப்படியோ ஒரு 6, 7 எபிசோட் அதை வச்சு ஓட்டுவாங்க டிஆர்பிக்காக, கமர்ஷியல் பர்பஸ்க்காகன்னு சொல்லும்போது, ஸோ இன்னும் அது பாருது ஒரு பக்கமும், கமருதீன் ஒரு பக்கமும் அதுவும் வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இந்த வக்ரன் ஃபேன்ஸ் மீட் அது ஒன்று போச்சு பார்த்தீங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த நெகட்டிவ்லாம் கொஞ்சம் பேசிடுவோம். அதுக்கப்புறம் பாரு கமருதீன் வரலாம். இந்த என்ன சொல்கிறது, பிரேம் அப்படின்னு ஒரு ஆக்டர் இருக்கார் இல்லைங்களா, அவரோட ஃபேமிலி ஃப்ரெண்டு போல் அவரும் வந்துட்டு வக்ரனுக்காக அவ்வளோ சொம்பு தூக்கிட்டு வந்து வக்ரன் லாயரா, அதுக்கப்புறம் இன்ஜினியரா, ரெண்டுமேவா அப்படியே உடனே ஷோபனா, நான் ஆல்ரெடி சொன்னேனே பிஹைண்ட் வுட்ஸ்லாம் ஷோபனா தானே எடுத்திருக்காங்க. உடனே வந்து அப்படியே எங்களுக்கு தெரியவே தெரியாதே அப்படின்ற மாதிரி சொல்லவும், வக்ரன் வந்து அது தெரிஞ்சா ஏன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கே, அதாவது அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா டாப் 5ல் வந்தோடனே, அதுக்கப்புறம் டாப் 3லேயும் வந்தோடனே, நம்ம டாப் 3 வரைக்கும் போயிருக்குமே, ஜனங்க வெளில வந்தோடனே கொண்டாடுன்னு கொண்டாடுவாங்க. ஏன்னா சேதுபதி அப்படிதானே உள்ள கொண்டாடினாரு. வக்ரன் ஒரு வார்த்தை சொன்னா அவருக்கு பொத்துக்கிட்டு வந்துருமே, சேனல் அப்படியே சொம்பு தூக்கிட்டு வந்துருவாங்களே. அதே வந்து வெளியிலயும் இருக்கும். ஜனங்க கிட்ட நம்ம இப்படிதான் ரீச் ஆயிருப்போம்னு நினைச்சிட்டு அவங்க ஒரு கனவு கண்டுட்டு வந்திருப்பாங்க. ஆனா வெளில வந்தப்புறம் அவங்க குட்டு வெளிப்பட்டதை பார்த்தோன்னா அவனுக்கு முடியல, கதறிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, சரிப்பா இவங்களுக்கு தான் ஜனங்க வந்துட்டு இவங்க வன்மத்தை தான் பார்த்துட்டு வந்து திட்டியிருக்காங்க. இல்லைன்னா இப்படி கேம் ஆடி இருக்கீங்களேன்னு சொல்லி அவங்கள வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்களேன்னு பார்த்தா, அவங்களும் விமர்சனம் பண்ணது கூட கோவம் இல்லைங்க.
பாருவையும் கமருதீனையும் தல தூக்கி வச்சு ஜனங்க ஆடுறது தான் கோவம். அதுக்கும் மேல வினோத். வினோத் என்னதான் உள்ள வந்து அரோராவோ, விக்ரமோ வந்து மேனிபுலேட் பண்ணி வினோத்த பெட்டி எடுக்க வச்சாலுமே, வெளில வந்து பார்த்தா வினோத் தான் டைட்டில் வின்னர் ஆயிருக்கணும். வெளில வந்த அப்புறம் ரியல் வின்னர் வினோத் தான்னு வினோத்தோட ஃபேன்ஸ் ஒரு பக்கம் கதறவும், என்னடா பாரு ஃபேன்ஸ் ஒரு பக்கம், கமருதீன் ஃபேன்ஸ் ஒரு பக்கம், வினோத் ஃபேன்ஸ் ஒரு பக்கம்னு இருக்கும்போது, அப்ப நம்மளுக்கெல்லாம் ஃபேன்ஸே இல்லையாடா? இருக்கிற மொத்த கூட்டமும் வந்துட்டு அவங்க 3 பேருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, டாப் 5 வந்த நம்மளுக்கு என்னதான்டா இருக்கு? அப்படிங்கிற மாரி அவங்க கதறத பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த ஃபேன்ஸ் மீட்லயும் வந்து பாரு கமருதீன் அந்த ஃபோட்டோஸ்லாம் அதான் ஒருத்தர் ஃபேன்ஸ் மீட்ல அந்த ஃபோட்டோஸ் போட்டு எப்படி அவங்கள பத்தி ப்ளஸ்ஸும் சொல்லுங்க, நெகட்டிவ் என்ன, பாசிட்டிவ் சொல்லுங்க, நெகட்டிவும் சொல்லுங்கன்னு சொல்றாங்கல்ல. ஸோ பாருக்கும் அப்படிதான் கேட்டாங்க. அப்படி அந்த இடத்துல தான் பாரு வந்து சாண்ட்ரா ஸ்கேம்ட்ரா அதுக்கப்புறம் வந்துட்டு திவ்யாவெல்லாம் அவாய்ட் பண்ணாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாரி பாரு இது போடும்போது பாரு இதில ஒரே கத்துன உடனே வந்துட்டு, "இப்படி கத்தி கத்தி தான் அவங்கள பெரிய ஆளாக்கி வச்சிருக்கீங்க. என்ன இப்படி சவுண்ட் விடுறீங்களா?" இந்த மாரி வன்மத்த அங்கேயும் கொட்டியிருக்கான். அப்படின்னு ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து சபரிக்கு இன்னைக்கு பர்த்டே போல இருக்கு. இன்னைக்கு ஒண்ணு ஐ மீன் இந்த இந்தியா டைம் ஜோன், இந்த டைம் ஜோன் எனக்கு அந்த கன்ஃப்யூஷன்ல சொல்றேன். இன்னைக்கோ நேத்தோ. அப்போ வந்து அதுக்கு வந்து நம்மளுமே சரி போனா போட்டும். ஹேப்பி பர்த்டே விஷஸ் சொல்லிடுவோம். ஸோ அந்த பர்த்டே பார்ட்டிலயுமே பார்த்தீங்கன்னா வந்து அ என்ன சொல்றது? எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அந்த கும்பல் தான் வந்திருக்கு அன்பு கேங். அந்த அன்பு கேங்லயும் பார்த்தா அக்கா வந்திருக்காங்க, அண்ணன் வந்திருக்காங்க, தங்கச்சி வந்திருக்காங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. சாரி கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் யாரு? திவ்யா தான. ஆனா திவ்யா வரல போல இருக்கே. இவங்க கூப்பிடலையா? இல்ல கூப்பிட்டவங்க வரலையான்னு தெரியல. ஆனா இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. அது வந்து கேர்ள் ஃப்ரெண்டுன்னும் சொல்ல முடியாது. என்ன ரிலேஷன்ஷிப்னே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்ல அரோரா அவங்க வந்திருக்காங்க. அவங்களோட இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் கூட அவங்க வந்திருக்காங்க துஷார். அ அது அது அந்த மாதிரி. ஸோ இந்த இந்த குரூப் வந்திருக்கு. சரி வராதவங்க யார் யாருன்னா, ஆஸ் யூசுவல் கேமி, ஆதிரை இவங்கலாம் அவங்க அன்பு குரூப்புக்கே உரியவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. வராதவங்க யார் பார்த்தா நான் சொன்ன மாரி திவ்யா வரல போல இருக்கு. அதுக்கப்புறம் பாரு கமருதீன் ஆப்வியஸா கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. வினோத்தையும் கூப்பிட்டுருக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். எனக்குமே அந்த ஃபோட்டோஸ்ல பார்த்தா வினோத் இருந்தாரா? தெர்ல. நீங்க யாராவது சோஷியல் மீடியால பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு வினோத்தும் இல்லன்னு நெனைக்கிறேன். ஸோ என்ன சொல்றது? பாரு கமருதீன், வினோத் இல்ல. அப்புறம் ஸ்கேம்ட்ரா என்னாச்சு? ஸ்கேம்ட்ரா அக்கா அக்காக்காக தானே வந்துட்டு டிடிஎஃப்பே விட்டு குடுத்தாரு சபரி. அப்புறம் பர்த்டே பார்ட்டிக்கு எப்படி கனி அக்காவ மட்டும் கூப்பிட்டுட்டு ஸ்கேம்ட்ரா அக்காவ கூப்பிடல அப்படின்ற மாரி யோசனையா இருந்தது. ஒருவேளை இந்த அக்கா வந்தா அந்த அக்கா வரமாட்டாங்களோ? அ சபரி வந்து கனி இருக்கிற வரைக்கும் அந்த கேம்ல கனி கூட இருந்தாப்ல. அதுக்கப்புறம் கனி போனப்புறம் ஸ்கேம்ட்ரா கூட சகஜமானாரு. அதுக்கப்புறம் விக்ரமும் அப்படிதான் ஆனாரு. அப்படின்னு சொல்லும்போது, அப்போ விக் ச ஸ்கே கனி இருக்கிற இடத்துல ஸ்கேம்ட்ரா அக்கா இருக்க மாட்டாங்களோ? அப்படின்ற மாரி கனி அக்காவ கூப்பிட்டா ஸ்கேம்ட்ராவ கூப்பிடக்கூடாதுன்னு டீல் போட்டிருப்பாங்களோ? அப்படிங்கிற மாரி எந்த ஸ்கேம்ட்ரா அக்காக்காக டிடிஎஃப்பே விட்டு குடுத்தாரோ, அந்த ஸ்கேம்ட்ரா அக்காவே பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிடல. அதுக்கப்புறம் அக்காவ கூப்பிடலன்னா மாமாவ எப்படி கூப்பிடுறது? மாமாவும் வரல போல இருக்கு. பிரஜன் ரவுடி. அவருக்கு அக்கானா அக்கா பசங்க. அப்பன்னா கனிய தான் கூப்பிட்டுருக்காரு. ஸோ இது ஒரு பக்கம் ஆகுது. ஸோ நீங்க வெளில வந்தும் ஸ்கேம்ட்ரா கரெக்ட்டு தான். இல்லன்னா ஸ்கேம்ட்ரா வந்து நடிக்கல அப்படி இப்படின்னு சொம்பு தூக்குனீங்க. அப்போ ஏன் இப்போ பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிடல? அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரி திவ்யா என்னாச்சு? திவ்யா, இஷா அது என்னமோ சொல்லிட்டு இருக்காங்களே! அது இருக்கா? இல்லையா? அது இருந்தா நம்மளுக்கு என்ன? இல்லன்னா நம்மளுக்கு என்ன? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. இ நீங்க இதுல கேம்குள்ள இருக்குன்னு சொல்லியிருந்தாலும், அத வச்சு லவ் கன்டென்ட் ஓட்டியிருக்கலாம். இங்க வந்து இருக்குன்னு சொன்னா என்ன? என்னன்னு சொன்னா என்ன? அப்படின்னும்போது, சபரி வடபழனி கோயிலுக்குலாம் போனது நீங்க கிளிப்பிங்ஸ் பார்த்துருப்பீங்க. அது என்னப்பா வடபழனி கோயிலுக்கு கூட வந்துட்டு நீங்க செய்ற தப்புக்கு சாமியும் துணைக்கு கூப்பிடணுமா? அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. இதுல வந்துட்டு சர்ப்ரைஸ் வேற இன்டர்வியூஸ்ல அவரு சொன்னது என்னன்னா, சபரிக்கே தெரியாதா கனிலாம் வராங்கன்னு. சர்ப்ரைஸ் குடுத்தாங்களாமா. டேய் கோயில்ல போய் என்னடா சர்ப்ரைஸு? நீங்க தான்டா சாமிக்கு சர்ப்ரைஸ் குடுக்கணும். இல்ல கோயிலுக்கு போனதுக்கு புண்ணியத்துக்கு சாமி ஏதாவது சர்ப்ரைஸ் குடுக்கும். அப்படின்னு சொல்ற பட்சத்தில, அ அவங்க வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் இதில என்னடா நீ ஏன்பா சபரி இருக்கிற இடத்துல கனி இருக்க போறாங்க. கனி இருக்கிற இடத்துல விக்ரன் இருக்க போறாங்க. இந்த 3 பேரா இருந்தா அங்க மத்தவங்க இருக்க போறாங்க. அந்த அன்பு குரூப் வந்து எவ்விடம் கனி, அவ்விடம் அன்பு குரூப் அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. இல்ல எவ்விடம் சபரி, அவ்விடம் அன்பு குரூப் அப்படின்னு ஆயிடுச்சு. அதில விக்ரம் வந்து என்ன சொல்றது? அவாய்ட் பண்ணவே முடியாத ஒரு ஆளு. அவரு தான் வந்து அந்த அன்பு கேங்கோட மந்திரி. ஆ மங்குனி அமைச்சரா? இல்லன்னா வந்துட்டு என்ன சொல்றது? தெரியல. அ என்ன கேட்டா வந்து
அவர் உள்ளே இருக்கிற சப்போர்ட்டே வெளில ஜனங்கக்கிட்டேயோ இருக்கும்னு நான் வந்து நம்பி ஏமாந்த மாங்குடி அமைச்சர்னு தான் சொல்லுவேன். உள்ளே வேணால் அவர் புத்திசாலியாக இருந்திருக்கலாம். அதாவது அந்த 20 பேருக்கு நடுவில் தான் புத்திசாலின்னு காட்டியிருந்திருக்கலாம். அதை நம்மளை நம்ப வச்சுருந்துருக்கலாம் சேதுபதி சாரும். இல்லை சேனலும் நம்மளுக்கு அதை நம்ப வைக்கிற மாதிரி காட்டியிருக்கலாம். ஆனால் வெளியில் இந்த அப்பட்டமான நடிப்பெல்லாம் மக்கள்கிட்ட செல்லுபடி ஆகுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சார் உங்கள் பவர் எல்லாம் நான் சொன்ன ஆல்ரெடி என்னோட ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். என்னோட வீடியோஸ் ஷார்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். உங்களோட இந்த உங்களுக்கு சொம்பு தூக்குற விஜய் சேதுபதி, அதுக்கப்புறம் வந்துட்டு சேனலு, இல்லை உங்களோட நீங்கள் இந்த கெத்து காட்டுறது எல்லாம் இந்த ஷோ முடிகிற வரைக்கும் தான். வெளில வந்தால் இது எதுவுமே மக்கள்கிட்ட செல்லுபடி ஆகாது. குறைஞ்சபட்சம் நீங்கள் பாருக்கிட்ட சாரி கேட்டாலாவது அந்த ஜனங்க வந்து உங்கள் மேலே இருக்க கோவத்தை வந்து கொஞ்சம் குறைச்சிக்குவாங்க. அதையே நீங்கள் கேட்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். இப்பயும் அப்படி தான் வன்மத்தை கொட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த ஒரு சபரியோட பர்த்டே அது அந்த ஒரு பார்ட்டி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அந்த வடபழனி கோயிலுமே சர்ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னு ஒரு குரூப் போகும்போது அங்கே திவ்யாவும் வந்திருக்காங்க, அரோராவும் வந்திருக்காங்க. எனக்கு என்ன புரியல, நான் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். அரோரா மாதிரி ஒரு பெண் குழந்தை வேணும்னு சொன்னதுக்கு அரோராவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படி இல்லை, சபரி வந்து திவ்யாக்கான விஷயங்களும் திவ்யா இஷ்ணு ஒன்று போகுதுன்னு. அப்போ யார் தான்ப்பா உங்கள் சாய்ஸ் அப்படின்னாக்கா, இதில் கோயிலுக்கு 2 பேரும் வந்திருக்காங்க. என்ன கேட்டால் சபரி எனக்கு இதில் என்ன ஏற்கனவே நான் அப்படி ஒரு வீடியோ போட்டதுக்கு எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லா தீபா, அப்புறம் நிலவதி, அப்புறம் இன்னும் 2 3 சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து எங்களுக்கு சிரிப்பாக இருந்தது. நீங்கள் சீரியஸாக பேசினாலும் சிரிப்பாக இருந்தது அப்படின்னா, அது சிரிப்புன்றதை விட நான் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணி பேசினேன். ஆனால் உள்ளே இருந்ததுனும் எனக்கும் காமெடியாக தான் இருந்தது. வீடியோ ஆயிடுச்சு அப்படின்னு சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணி பேசினேன். அரோராவை கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னும்போது, ஆக்சுவலாக கோயிலுக்கு போகும்போது கூட பார்த்திங்கன்னா, அந்த அம்மா கோயிலுக்கு போய் வந்து சாமி கும்பிட்டுருப்பாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் அங்கேயுமே சபரிக்கு திவ்யாவுக்கு காம்படிஷனாக போயிருப்பாங்களோ அப்படின்னு. ஏன்னா சபரி பொண்ணு பார்க்குறாங்களோ ஒரு ஷோ ஃபுல்லாக சொல்லிட்டு இருந்தார். எங்கள் அம்மா எங்களுக்கு பொண்ணு பார்க்குறாங்க, எங்கள் அம்மா எனக்கு பொண்ணு பார்க்குறாங்கன்னு. அப்போது திவ்யா அது ஒன்று போகுது அப்படின்னும் போது, அங்கே போட்டிக்கு அரோரா போய் நின்னாங்களோ அப்படின்னும் போது, ஓகே ஸ்மோக் பண்ணுற பொண்ணை கூட சபரி, ஏன்னா அவங்க அம்மா சபரி அம்மா வேறு டெய்லி கோயிலுக்கெலாம் போவாங்க அப்படின்னாங்க. அப்போ கண்டிப்பாக குடும்ப குத்து விளக்கை தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த குடும்ப குத்து விளக்கு நடுவில் திவ்யாவை கூட ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். ஏன்னா ஸ்மோக்கிங் தானே, பரவாயில்ல, அது ஒரு ஹேபிட்டு மாற்றிக்கலாம். இல்லைனா இந்த காலத்தில் பொண்ணுங்க ஸ்மோக் பண்ணுறது, தண்ணி அடிக்கிறதுலாம் கூட சகஜமாக போயிடுச்சுன்ற ஆட்டிடியூட் இருக்கலாம். ஆனால் அரோராவை எந்த ஆங்கிளில் ஒத்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அரோராவை அப்படியே குடும்பக்கு துலக்கா கோயிலெல்லாம் பார்க்கும்போது, அந்த அன்பு கேங் கூட பார்க்கும்போது, டேய் இப்படிலாம் நீங்கள் சுற்றுறீங்க எல்லாம் பண்ணுறீங்கடா, யாராவது அவளை வந்து ஒரு நியாயமான ஒரு ஃப்ரெண்டாக கூட ஒத்துக்குவீங்களா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். எந்த ஆம்பளைங்களாவது அந்த மாதிரி ஒரு பொண்ணை அவள் வந்து நிஜமாகவே மாறணும்னு நினச்சா பரவாயில்ல. அவள் மாறவே தேவையில்ல. எனக்கு இது வந்து என்ன சொல்கிறது, இது நான் எடுத்த சாய்ஸு, இல்லைனா இந்த சாய்ஸ் தான் எனக்கு என்னோட சர்வைவல்க்கு யூஸ் ஆச்சு. எங்கள் அப்பா அம்மா என்னை துரத்தி விட்டுட்டாங்க. இன்னும் நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன். அப்பா அம்மா வந்துட்டு எனக்கு கவனிக்கல, அப்பா அம்மா வந்துட்டு எனக்கான விஷயங்கள் செய்யலை, அப்பா அம்மா என்னை அவாய்ட் பண்ணிட்டாங்க, அப்பா அம்மா வந்துட்டு என்னை வந்துட்டு ஹர்ட் பண்ணிட்டாங்கலாம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரியா உள்ளே வரும்போது அவளே சொல்லியிருப்பா, நீ வந்து உங்கள் அப்பா அம்மா தான் உன்னை அவாய்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னா, ஆனால் நீ தானே உங்கள் அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி ரியாவே சொல்லியிருப்பா. ஸோ இந்த இடத்துல நான் கிளாரிஃபை, இதை நான் ஷோ இருக்கும்போது கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன். அவள் தான் வந்து அவளோட சாய்ஸ்க்காக அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்திருக்காளே தவிர, அவங்க அப்பா அம்மா அவளை அவாய்ட் பண்ணலை. ஏன்னா இப்படி ஒரு சாய்ஸ் அவள் எடுக்கிறா அப்படின்னு சொல்லும்போது, அது அந்த குடும்பத்தில் இருந்தால் எடுக்கல, எந்த குடும்பத்தில் இருந்தாலும் யாரும் எடுக்க விட மாட்டாங்க இல்லைங்களா? ஸோ அவள் எடுத்துகிட்டு அந்த சாய்ஸ்க்காக அவள் வெளில வந்திருக்கானும் போது, இதில் அப்பா அம்மா வேணும்னே இது பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லியிருக்கா. இதை ரியாவே, அவளோட ஃப்ரெண்டு ரியாவே கிளியர் பண்ணான்னு சொல்லும்போது, அதை தான் அவள் சிம்பத்தி ஓட்டாவும் எல்லா இடத்துலையும் மாற்றினா. அப்புறம் வந்து எல்லாரும் வந்து ஃபேமிலி ரவுண்டு வரும்போது உள்ளே வந்தப்போ கூட ஃப்ரீ ஸ்டாஸ்கில் எனக்குன்னு வர்றதுக்கு யாரும் இல்லை, எனக்கு அந்த நாய்க்குட்டியாவது அமுச்சு வைங்க அப்படி இப்படின்னும் போது, ரியா கூட வருவாளா வரமாட்டாளா அப்படின்னும் போது சேதுபதி சார் ரொம்பவே வக்காலத்து வாங்கினார். யாரும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, நாங்கள் எல்லாம் இருக்கோம். அதே மாதிரி பிக் பாஸும் வந்து அந்த ஃபினாலே அந்த வீக்லலாம் வந்துட்டு வெளியில் போனால் உங்களை கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது, அவங்க வீட்டு பொண்ணாக ஏற்றுக்க ஒரு கூட்டமே இருக்குது அப்படின்லாம் சொல்லி உசுப்பேத்தி தான் அந்த பொண்ணை அனுப்பிச்சிருக்கீங்க. நியாயமாக சொல்லுங்கள், இந்த வீடியோ பார்க்குற எல்லா சிஸ்டர்ஸும் சரி பிரதர்ஸும் சரி, அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்க பொண்ணை நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் இவ எங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒருத்தி, இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு, எங்களுக்கான பக்கத்து வீட்டு பொண்ணு, எங்களுக்கு வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தியாக பழகிற பொண்ணு, எங்கள் குடும்பத்தில் அவளை வந்து நாங்கள் மருமகளாக ஏற்றுக்கிறோம், இல்லைன்னா தங்கச்சியாக ஏற்றுக்கிறோம், ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறோன்னு எந்த ஆம்பளைங்களாவது கட்ஸோடு சொல்ல முடியுமா? சொல்லுவீங்களா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். சபரி ஷோக்கு வேணால் அப்படி சொல்லியிருக்கலாம், எல்லாமே அந்த ஷோக்கு சொல்லியிருக்கலாம். இல்லை இனிமேலுமே அந்த சூப்பர் சிங்கரு இல்லை மற்ற ஷோஸ் ஏதாவது விஜய் டிவியில் வந்தால் அது அந்த ஷோவோட சரி. வீட்டுக்கு அப்படின்னும்போது
அந்த அந்த தமிழ் கல்ச்சரில் இருக்கிற விஷயங்களோ இல்லைனா நம்ம என்னதான் மேல் டாமினேட்டட் சொசைட்டியாக இருந்தாலுமே குடும்ப குத்து விளக்காக தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி இப்போவுமே அந்த மாதிரி பொண்ணுங்க தான் மருமகளாக வேணும்னு எதிர்பார்க்குற காலத்தில் நீங்கள் வந்து திவ்யாவை கூட ஏற்றுக்குவீங்க அந்த ஸ்மோக்கிங் அப்படிங்கிற விஷயத்துக்கு. அரோராவை ஏற்றுக்கிறது அப்படிங்கிற விஷயம் போது இதில் துஷார் தான் வந்துட்டு தக்காளி தொக்கான்னா தெரியல. ஏன்னா இப்பயுமே சபரியோட பர்த்டேல துஷார் கூட தான் அரோரா சுற்றுறான்னா அவள் வந்து ஒரு இடத்துல சபரிக்கிட்ட இது லைவில் வரலன்னு சாரி லைவில் தான் நான் பார்த்தேன், ஒன்னாரில் வரலன்னு நினைக்கிறேன். அந்த என்ன சொல்கிறது, கமருதீன் அரோரா சண்டை ஒரு நாள் ஆனதுக்கப்புறம், ஐ மீன் வீக்கெண்ட் எபிசோடுக்கு ஒரு வாட்டி ஆனதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து சபரி போய் அரோரா கிட்ட உட்காந்து, நீ எவ்வளோ நல்ல சொல் தெரியுமா, நீ எவ்வளோ நல்ல வக்கரமும் அப்படியே வக்கரன் வந்து கெஞ்சுவான், என்ன ஆச்சுமா, என்ன ஆச்சு குட்டிமா, அப்படியே ரொம்ப கெஞ்சுவான், அப்படியே கொஞ்சுருவான். ஸோ அவ்வளோ தாங்குன்னு சபரியும் விக்ரமும் விக்ரம் எந்த அளவுக்கு சுபியை வந்து தங்கச்சின்னு சொல்கிறானோ, சுபியை அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணுறதோ செய்கிறதோ ஃபோட்டோஸ் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதே இடத்துல அரோராவை வைப்பானா அது கேமோட சரி. வீட்டுக்கு அப்படின்னும் போது, ஃபேமிலிக்குள்ளே அப்படின்னும் போது, க்ளோஸ் சர்க்கிள்குள்ளே அப்படின்னும் போது எந்த ஜென்ஸுமே அதை ஒத்துக்கிற அளவுக்கு நம்ம சொசைட்டி இன்னும் வளரலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது சரியாக தப்பாங்கிறது அவங்கவுங்க சாய்ஸு. பட் ஆனால் ஆப்வியஸாக அதை ரொம்ப ஓப்பனாக ஒத்துக்கிற அளவுக்கு ரொம்ப ப்ராட் மைண்டடாக நம்ம சொசைட்டியில் இல்லைனா நம்ம சொசைட்டியில் இருக்க ஆம்பளைங்க ரொம்ப ப்ராட் மைண்டடாக இன்ஃபேக்ட் நான் சொல்கிற மாதிரி அக்காவோ தங்கச்சியாவோ எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்கிறாங்கல்ல கூட எங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒருத்தி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட இன்னும் வளரலை அப்படின்னும் போது நீங்கள் மேரேஜ் வரைக்கும் போகிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவ்வளோ மாதிரி ஒரு பொம்பளை புள்ள வேணும் அப்படின்னு சபரி சொன்னதெல்லாம் எனக்கு காமெடியாக தான் இருந்தது சீரியஸாகவே. ஒன்று. இன்னொன்று வந்து இந்த இடத்துல சபரி வந்து இந்த மாதிரி வந்து சபரிக்கிட்ட இது வந்து இன்னொரு இது நான் பார்க்கல. அப்படி காத்து வாக்கில் வந்த விஷயங்கள் தான் வச்சுக்கோங்களேன். சபரிக்கிட்ட வந்து ஃப்ரான்ஸ் அவர் எங்கேயோ வெளில போகும்போது செய்யும்போது கூட இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பாரு வந்து இங்கே அடிச்சிங்க செஞ்சீங்க, வேணும் தான் அடிச்சேன்னு சொன்னீங்க, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பேசுனீங்க, இது சரியா இல்லை ஏன் அப்படி மிதிச்சிங்க அப்படின்னு யாரும் ஃபேன் சைட்லேயும் இல்லை அந்த குரூப்பில் எங்கேயும் பப்ளிக்காக போகும்போது கேட்குறப்போ ஒரு பதிலே சொல்லாமல் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் வருது. அப்படின்னும்போது இன்டர்வியூஸ்லேயும் அதை ஃபீல் பண்ணி சொன்ன மாதிரியும் தெரியல. ஸோ ஒரு இடத்துல கூட அப்போ இவ்வளோ நீங்கள் அரகண்ட்டாக செஞ்சது சரி இல்லை அது ஒரு கேமு இல்லை எனக்கு கோவம் இருந்தது அடிச்சுட்டா அது உங்ககிட்ட ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லைன்னா சொல்கிறேன் நீங்கள். அப்போ ஃபினாலேயில் பாரு கிட்ட யார்கிட்டே சாரி கேட்கணுமா அப்படின்னு சேதுபதி கேட்கும்போதெல்லாம் கூட பாரு கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி சபரி அப்போ வந்து நீ ஏன் அதை வந்து இன்டர்வியூவில் ஓப்பனாக சொல்லலை, பாரு இல்லாத இடத்துல சேதுபதி சாரி யார்கிட்ட சாரி கேட்கணுமான்னு சொல்லும் போது ஓட்ஸுக்காக பாரு ஓட்ஸுக்காக கமருதீன் ஓட்ஸுக்காக சொன்ன நீ, அப்புறம் வந்து பாரு போகும்போது விசில் அடித்த நீ, இப்போ வந்து இன்டர்வியூஸ்லலாம் ஒரு சாரியை கூட அவகிட்ட ஏன் மனசார கேட்கல, அதுக்கு விளக்கம் சொன்னியே தவிர இப்படி அதை அப்படியே அவள் ட்ரிகர் பண்ணால் அதெல்லாம் நடந்துச்சு அப்படி இப்படின்னு வழவழ குழக்குறான்னு சொன்னியே தவிர முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்சியே தவிர மனசார அங்கே சாரி சொன்னியா. இதையே வந்து விக்ரம் கிட்ட கேள்வி கேட்டப்போ ரெட் நூலில் நினைக்கிறேன் அவர் கொஞ்சம் நல்லா கேட்டிருப்பாரு அந்த இன்டர்வியூவர் வசந்தா அவர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நீங்கள் யாரை பார்த்து ரெட் நூலில் நினைக்கிறேன். அவர் வந்து அந்த இன்டர்வியூ கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தது விக்ரம்க்கு. அகெயின் அங்கேயே அவன் சிரித்து மழுப்பிட்டான். ஆனால் அவருமே கொஸ்டின்ஸை வச்சார். ஆனால் அந்த சைடில் வந்து அவன் வழவழ குழக்கணான்னு தான் பேசுகிறான் இல்லை பளிச்சுன்னு வரல அப்படின்னு சொன்னோன்னே இவர் ஆனால் கேட்க வேண்டியதை இவர் கேட்டார். கேட்கவே இல்லாத ஷோபனா இன்டர்வியூஸ்லலாம் ஒன்றுமே அதுக்கான கொஸ்டின்ஸ் எடுத்து வைக்கவே இல்லை, கவுண்டர் கொஸ்டின்ஸை வைக்கல, இன்டர்வியூ மாதிரியே அது போகலை, ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோனில் வலிக்காத மாதிரி தான் இன்டர்வியூஸ் எடுத்தாங்கன்னும் போது இங்கே ரெட் நூலில் அவர் கொஞ்சம் சுருக்குன்னு கொஸ்டின்ஸை கேட்டார். ஆனால் இவன் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் பூசி மழுப்புனா வக்ரம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடத்துல அவர் கேட்டிருப்பாரு, இப்போ நீங்கள் அந்த மேன் ஹேண்ட்லிங் பண்ணணும் அப்படின்னு சபரிக்கிட்ட சொன்னதாகட்டும், கழுத்தில் மிதிச்சிருக்கணும்ல, கழுத்தில் மிதிச்சிருக்கலாம்ல அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்களே, அதெல்லாம் எப்படி, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படி இப்படின்னும் போது அவன் டக்குன்னு சொல்லிட்டாங்க. வக்ரம் என்ன சொல்லிட்டான்னா, போலீஸ் ஸ்டேஷன் போகலாமா வரீங்களா, சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவன் டக்குன்னு எவ்வளோ திமிருங்க. அவர் ஆங்கர் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டு இல்லை அது என்னதான் இருந்தாலும் அப்படி நீங்கள் வந்துட்டு அது சொல்லியிருக்க வேணாம் தானே, அது வந்து மக்களுக்கும் சரி இல்லை பார்க்குறவங்களுக்கும் சரி அது ஒரு மாதிரி வயலன்ஸ் மாதிரி தானே இருக்கும், அது வந்து நீங்கள் சொல்லியிருக்க வேணாம் தானே அப்படின்னும் போது இது ஆக்சுவலாக 1 ஹவரில் காட்டல். இது சபரிக்கிட்டையும் கேட்டாங்க, விக்ரம் கிட்ட 1 ஹவரில் வரல லைவில் வந்துச்சுன்ற போது
ஸோ இதெல்லாம் நீங்கள் 1 ஹவரில் அப்போ தான் எனக்கே தெரியும் 1 ஹவரில் இதெல்லாம் வரல அப்படின்னும்போது நான் தான் சொல்றேன். நான் லைவ் தான் பார்ப்பேன். 1 ஹவர் மோஸ்ட்லி பார்க்கலன்னும்போது, அதனால ஜனங்க கிட்ட ரீச் ஆகல அப்படின்னும்போது, அப்போ அவன் உடனே சொல்றான், "வரீங்களா? அப்போ சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில இருக்கு வரீங்களா?" அப்படின்னும்போது, பாஸ் அதெல்லாம் ஒரு காமெடி பிக் பாஸ். அதெல்லாம் சாரி பிக் பாஸ்னே வருது. பாஸ் அதெல்லாம் ஒரு காமெடி பாஸ். அது ஒரு ஹியூமரு. இப்போ எங்க சைட்ல அது காமெடின்னு நாங்க பண்றோம்னா, அது ஒரு காமெடி. அப்ப காமெடின்னு நீ அத சொல்லாத. ஹியூமர்ன்னு சொல்லாத. டார்க் காமெடின்னு சொல்லு. அப்போ அப்படியே அவன் பச்சையா சொல்றாங்க. அது ஹியூமருங்க. அது எங்க சைட்ல நீங்க காமெடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படிதான் இருக்கும். ஹியூமர்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படிதான் இருக்கும் எங்க ஷோ பார்த்தா. அப்படி சொன்னது அப்படின்னா, சரி அப்படி அது ஹியூமரா கூட வச்சுக்க. இதே வினோத் மாரி சிரிச்சுக்கிட்டே சொல்றதுன்னா கூட அது காமெடி. அப்படி கூட அக்செப்ட் பண்ண முடியாது. அப்படின்னா கூட ஓகே. ஆனா நீ அந்த இடத்துல சபரி கிட்ட அப்ப சொல்லும்போது, உன் முகத்துல அப்படி ஒரு வெஞ்சன்ஸ் இருந்தது. நீ அதாவது அதுக்கு முன்னாடி தான் வந்து அந்த ஸ்கேம்ட்ராவோட அந்த சீக்ரெட் டாஸ்க்லாம் முடிஞ்சு அந்த வாரம் ஃபுல்லா நீ டவுனா இருந்த. ஸ்கேம்ட்ரானாலயும், பாரு மேலயும் உனக்கு அவ்ளோ வெஞ்சன்ஸ் இருந்தது. ஏன்னா, அந்த சீக்ரெட் டாஸ்க்ல உன்னோடது அந்த மேனேஜர்ஷிப் போயி நீ உட்காந்து பண்ணது நீ அவ்ளோ ஒரு மாரி ஷேமா நீ ஃபீல் பண்ண. அது ஒரு ஆம்பளையா உன்னால அந்த ஒரு ஈகோ வெளியிலயே உன்னோட ஈகோ அவ்ளோ ஹிட் ஆச்சு. அந்த ஷேம நீ ஃபேஸ் பண்றதுக்குள்ள. இவ பாட்டுக்கு சீக்ரெட் டாஸ்க்ன்றா. நம்ம அந்த சீக்ரெட் டாஸ்க்ன்னு தெரியாம அவகிட்ட கெஞ்சுறோம். பாரு கிட்ட அசிஸ்டன்ட் மேனேஜர் உன்ன விட்டு குடு. நான் விட்டு குடுக்க மாட்டேன்றா. திவாகரும் விட்டு குடுக்க மாட்றான். ஸோ வந்து இதனால என்னோட போஸ்ட் எனக்கு கிடைச்ச ஒரு பவர் போது என் அப்பா, அம்மா இந்த ஷோ பார்க்கும்போது அழுவாங்கன்னு உனக்கு ஒரு அந்த ஒரு சேலஞ்ச ஃபேஸ் பண்ண முடியாம ஒரு ஆம்பளத்தனமா நீ அத ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இல்லாம நீ உடைஞ்சு போன விஷயத்துக்கு 2 அந்த இடத்துல நான் ஸ்கேம்ட்ராவ சப்போர்ட்லாம் பண்ணல. அவனுக்கு 2 பொண்ணுங்க மேல அந்த இடத்துல உருவான காண்டு தான் அது. ஸ்கேம்ட்ரா மேலயும், பாரு மேலயும். ஸோ அதத்தான் அவன் வந்து பிரஜன் வெளியில போற வரைக்கும் ஸ்கேம்ட்ரா மேல அது கொட்டிக்கிட்டே இருப்பான். ஒன்ஸ் பிரஜன் வெளில போய் ஸ்கேம்ட்ரா கேம் டவுன் ஆகுதுன்ற மாரி வரும்போது, இவனுக்கு கொஞ்சம் அது சாட்டிஸ்ஃபையா இருக்கும். இது ஸ்கேம்ட்ராவும் 2 இடத்துல சொல்லியிருப்பாங்க அப்படின்னும்போது, அப்போ அந்த இடம் தான் பாரு ஸ்கேம்ட்ராக்கான ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா, பாரு பாரு வச்சு தான் கேம் ஆட ஸ்கேம்ட்ரா ட்ரை பண்ணாங்களே தவிர, பாருவோட அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல அவங்க இல்ல. இது அவங்க ரம்யா கிட்ட சொன்ன பதில் தான். எனக்கு அந்த வீட்ல யார் கூடவே எமோஷனலா இருக்கணும்னு அவசியம் இல்ல. உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நான் கேம் ஆட தானே வந்தேன்றது தான் அந்த ரம்யா விஷம், அந்த பாம்பு அதெல்லாம் சொன்ன டாபிக்ன்னு வரும்போது, ஸோ ஆப்வியஸா அவங்க பாருவ வச்சு கேம் ஆடியிருக்காங்க. ஆனா பாரு நம்பியிருக்கா அப்படின்றது தான் விஷயம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இந்த இடத்துல ஸ்கேம்ட்ரா மேலயும், பாரு மேலயும் இருந்த கோவத்த ஸ்கேம்ட்ரா அது பிரஜன் வெளில போனோனே அவன் ஏதோ ஒரு வகையில அது சட்டில் ஆயிட்டான். அதுக்கப்புறம் உட்காந்து ஸ்கேம்ட்ரா கிட்ட உட்காந்தும் பேசுவான்னும்போது, பட் ஆனா பாரு மேல அவனுக்கு இருந்தது அது இருந்துக்கிட்டே தான் இருந்தது. அவ வெளியில போற வரைக்கும் ஒரு ரெட் கார்டு வாங்கி. கமல் சபரிக்கும் அது இருந்துக்கிட்டே தான் இருந்தது. அவ ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில போம்போது. ஸோ இந்த இடத்துல கூட நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த டாப் 5ல வந்து வந்தவங்க யாருக்குமே யார் வின்னிங் ஆக போறாங்கன்றதே விஷயம் இல்லாம, ஒரு பிடிமானமே இல்லாம யார் வந்தா என்ன? யார் வந்தா என்னன்னு சொன்னாலுமே, உள்ளுக்கு அது ஆசையா இருந்தாலுமே, பெருசா அது வெளியில காட்டிக்கல. அந்த ஒரு போட்டி மனப்பான்மையோட பொறாமையோட இல்ல. போட்டி மனப்பான்மையோட காட்டிக்கலன்றதுக்கான காரணம், இவங்களுக்கு வந்து அரோரா வந்து அவன் சொன்னான் அரோரா வந்தாலும் ஓகே தான், திவ்யா வந்தாலும், யார் வந்தாலும் ஓகே தான். அவங்க செலிப்ரேட் லெட் தெம் செலிப்ரேட் அப்படின்ற மாரி தான் அவங்க அவர் விக்ரம் சொன்னான். டாப் 2ல வந்தவங்க பண்ணட்டும் ஓகே தான் அப்படிங்கிற மாரினா, ஆனா அவங்களுக்கு பாரு மட்டும் தான் வரக்கூடாது. பாரு தவிர யார் வேணா வரலாம். அவங்களுக்கு பாரு மட்டும் பிடிக்காது. பாரு வெளில போயிட்டாங்க. கமருதீன் பிடிக்காது. கமருதீன் வெளில போயிட்டான்னும்போது, இவங்க 2 பேர தவிர வினோத்தும் போயிட்டான். அட்லாஸ்ட் அவரும் போயிட்டார் இல்லையா? ஸோ அந்த மிச்ச டாப் 3க்கு யார் வந்தாலுமே எங்களுக்கு ஓகே தான். ஏன்னா எங்களுக்கு பிடிக்காத 3 பேர் வெளில போயிட்டாங்க. இல்ல எங்களுக்கு காம்படிஷனா நாங்க பார்த்த காம்படிஷன்ல நாங்க வன்மத்த கொட்டுன 3 பேர் வெளில போயிட்டாங்க. அப்ப மிச்சம் இருக்கிற நாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். எங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள யாருக்கு வந்தாலும் உனக்கு வந்தா எனக்கு மச்சான், எனக்கு வந்தா என்ன மச்சான் அப்படின்ற மாரி அது போயிடுச்சு அப்படின்னும்போது, அதனால தான் அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போ, அந்த போட்டி மனப்பான்மையோ இந்த சீசன்ல கப் யாருக்குன்றதே இல்லாம, அந்த ஒரு 2 வாரம் ஃபினாலேக்கான 2 வாரம் மிக்ஸ்சர் சாப்பிடுற கண்டஸ்டன்ட்ஸ் இன்னும் ஸ்ட்ராங் மிக்ஸ்சரா, சூப்பர் மிக்ஸ்சரா சாப்பிட்டுட்டு இருந்ததுக்கான காரணம், அந்த போட்டி மனப்பான்மையே இல்ல. ஏன்னா, அவங்களோட டார்கெட் போட்டியில வின் பண்ணணுங்கிறத விட, இவங்க பொறாமைய கக்குன அந்த கண்டஸ்டன்ட்ஸ் வெளியில போயிட்டாங்கன்ற சந்தோஷம் தான் இவங்களுக்கு. ஸோ, இதுக்கப்புறம் இவங்க வின் பண்ணா என்ன? வின் பண்ணாட்டி என்ன? இவங்களோட தேவை இவங்க கேம் ஆட வந்ததில்ல. அவங்களுக்கான வன்மத்த கொட்ட வந்தது தான். அது கொட்டிட்டாங்க. அவங்க வெளில போயிட்டாங்க. இவங்க கேம் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இதுதான் அதுக்கான ஆக்ஷன்ஸ். இது வந்து சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சபரி பேசியாச்சு, விக்ரம் பேசியாச்சு. அதுக்கப்புறம் வந்து அரோரா பேசியாச்சு 1. வினோத் வருவான். வினோத் என்ன திடீர்னு வந்து பாரு வந்து நல்ல கேமர். அவ வந்து 1 குடுத்தா எவ்வளோ சூப்பரா கேம் புடிச்சுட்டு பேசுவா. இதே மாரி ஸ்கேம்ட்ரா மாரி அவளும் நடிக்கணும்னு நெனச்சிருந்தா சபரிக்கு ரெட் கார்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு திடீர்னு நல்லவரா மாறிட்டாரா? அப்படின்னு கேட்டா, அவர் நல்லவரா மாறுனாரா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா, அவர் பொண்டாட்டிகிட்ட டோஸ் வாங்கியிருப்பாரு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னு கேட்டா, நான் ஆல்ரெடி சொன்னது தான்.
அமித் வந்தப்போ, அமித் கொஞ்சம் அப்படி நல்ல பேர் இருந்தது. அவங்க ஒய்ஃபால கெட்டு போச்சு. ஆனா, வினோத் வந்து வினோத்த நெறைய பேருக்கு பிடிக்கும்னாலுமே, அத விட பல மடங்கு வினோத் ஒய்ஃப் மேல எல்லாருக்கும் ஒரு நல்ல மரியாதை அவங்க உள்ள வந்துட்டு போனதுக்கப்புறம் இருந்தது. இன்ஃபேக்ட் எனக்குமே இருந்தது. அதனால தான் நெறைய இடத்துல நான் வினோத் பத்தின விஷயங்கள் எனக்கு பிடிக்காம இருந்தாலும், நான் பெருசா பேசாம அவாய்ட் பண்ணதுக்கு காரணம், அவங்க வந்து ரொம்ப ஜென்யூனா நடந்துக்கிட்டாங்க. வினோத் ஒய்ஃப் வந்து பாரு கிட்டலாம் அவங்க சொன்ன விதம் வந்து, "நீங்க கண்ல அடிபட்டும் திருப்பி வந்து ஆடுனதெல்லாம் எங்கள மாரி லேடீஸ்க்கெல்லாம் அவ்ளோ இன்ஸ்பிரேஷனா இருந்தது. அவ்ளோ மோட்டிவேஷனா இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணீங்கன்னு" அந்த மனசு விட்டு பாராட்டுனதெல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பாரு வந்து பாருவ விடவும் வினோத் தான் டைட்டில் வின்னர் ஆகறதுக்கான சான்ஸ் இருக்கு, வோட்டிங் இருக்குன்னு சொன்னாலுமே, அந்த மனசார அந்த வினோத்துக்கு நெக்ஸ்ட் பேஸ்ல பாரு இருக்காங்கன்னு தெரிஞ்சாலுமே, அந்த மனசார பாராட்டுனது இருக்குல்ல, "நீங்க கேம் நல்லா ஆடுனீங்க. அந்த கண்ல அடிபட்டப்பவும் நீங்க அத ஒரு கேம் ஸ்பிரிட் அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட ஆடுனது எங்களுக்கு பிடிச்சது." அந்த எதார்த்தமா ஒரு இன்னசென்ஸோட சொன்ன அந்த விதம் இருக்குல்ல. ஸோ அப்படி ஒரு ஒய்ஃப் பக்கத்துல இருந்தும், அ நீ ஏன் பாரு மேல அவங்க அட்லீஸ்ட் அவங்க அப்படி சொல்லிட்டு போன அப்புறமாவது பாரு மேல வன்மத்த கொட்டாம கேம் ஆடுவார் வினோத் அப்படின்னு நான் நெனச்சேன். ஆனா அவர் லாஸ்ட் வரைக்கும் அப்படிதான் கொட்டிட்டு இருந்தார். இப்படி ஒரு பொண்ண கல்யாணமே பண்ணாத அப்படிலாம் சொன்னதெல்லாம் வந்து இப்ப மாத்தி சொல்றது அப்படிலாம் வந்து இருக்கும்போது, வெளியில அதாவது அவரு என்ன நெனச்சிருப்பாருன்னா, அகெயின் சபரி, விக்ரம் நெனச்சது தான். இங்க ஷோல சேதுபதி என்ன சொல்றாரோ, இல்ல சேனல் எப்படி இந்த ஷோவ கொண்டு போறாங்களோ, அப்படிதான் அது மக்கள் கிட்ட போய் ரீச் ஆக போது. கமருதீன், பாரு தப்பா தான் தெரிஞ்சிருக்க போறாங்க. விக்ரம், சபரி சேனல் ப்ராடக்ட்ஸோ, இல்ல ஸ்கேம்ராவோ, இல்ல திவ்யாவோ வந்து ஜனங்க கிட்ட ரீச் ஆயிருப்பாங்க அப்படின்னு அவரு ஒரு தப்பு கணக்கு போட்டுருக்கலாம். ஆனா வெளியில வந்து பார்க்கும்போது தன்னோட டைட்டில் வின்னிங்கும் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த விக்ரம், சபரி அந்த ஸ்கேம்ராக்கு சப்போர்ட் பண்ணி தன்னோட பேரும் ரிப்பேர் ஆயிடுச்சு. இதுல பாருவ வேற நம்ம திட்டிட்டோம். அது இன்னமும் வந்து நம்மளுக்கான நெகட்டிவா போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, அவங்க ஒய்ஃபும் சொல்லியிருப்பாங்க, ஆமா உங்க எல்லாரையும் விடவும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அவங்கவுங்க வீட்டில் நியாயமாக யோசிக்கிற பொண்ணுங்க இருந்தாங்கன்னா அது விக்ரம் வீட்லேயோ, சபரியோட அக்காவோ, விக்ரமோட அம்மாவோ, விக்ரமோட ஒய்ஃபோ, அப்புறம் வந்துட்டு இவங்க வினோத்தோட ஒய்ஃபோ, எல்லாருமே வந்து உங்களை விட அந்த பொண்ணு சூப்பராக கேம் ஆடினா, இல்லை நீங்களாம் வந்து கேமுக்கு போட்ட எஃபோர்ட்டை விட அவள் இன்னொரு 4 மடங்கு போட்டிருக்குப்பா, அவள் அந்த கண்ணில் அடிபட்டு இருந்த அந்த 2 வீக்ஸே அவள் கேமை எந்த அளவுக்கு ரொம்ப அந்த கேமுக்கான ஒரு பொட்டென்ஷியலை போட்டிருக்கான்றதுக்கான ப்ரூஃப் தான் அப்படின்ற மாதிரி ஒரு நியாயமாக இருக்கிற பொண்ணுங்களா இருக்கிற பட்சத்தில் அவங்க வீட்டில் இருந்து சொல்லி இருக்கணும். ஆனால் அவங்க சபரி வீட்லேயோ இல்லைனா விக்ரம் வீட்லேயோ அது சொன்ன மாதிரி தெரில, அவங்க இன்னும் வன்மத்தை கொட்டுறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வினோத் சொல்லியிருப்பாங்க, வினோத் வீட்டில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து அந்த பொண்ணு அந்த கல்யாண விஷயம் பர்சனலாக பேசியிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வினோத் ஒய்ஃபோட புரிதல் தான், அவங்களோட மெச்சூரிட்டி தான், அவங்களோட கைண்ட்னஸ் தான் ஏதோ ஒரு இடத்துல வினோத்தையும் மாற்றி யோசிக்க வச்சிருக்கலாம். இப்போ என்னதான் இருந்தாலும் இப்போ அவர் மாற்றி அப்போ ஒன்று பேசினார், இப்போ ஒன்று பேசினாராலும் அட்லீஸ்ட் இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டார்ல, அது வரைக்கும் ஓகே. அவர் மனசார அக்செப்ட் பண்ணாரோ பொய்யா அக்செப்ட் பண்ணாரோ, ஆனால் பாரு மாதிரி கேமரா மாதிரியே பாருவும் பண்ணியிருந்தா சபரிக்கு ரெட் கார்டனும், இல்லைனா அந்த இடத்துல பாரு கிட்ட வந்து சாரி கேட்டதை பாரு சொல்லிட்டாங்க. ஐ மீன் வினோத் ஒய்ஃபும் சாரி கேட்டதை பாரு ஃபேன்ஸ் மீட்டில் சொன்னாங்க. வினோத் பட்டும் படாமல் தான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார். ஆனால் இப்போ தெளிவாக ஆமாம் நாங்கள் பேசணும், சாரி சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த சாரியை கேட்க சொன்னது கூட வினோத் ஒய்ஃபாக இருக்கலான்னும் போது, ஸோ அந்த ஒரு ஜென்ஸுக்கு எப்படி ஒரு பொண்ணுக்கான மரியாதை அந்த குடும்பத்துக்கான விஷயங்களோ, அதே மாதிரி ஒரு ஆம்பளைக்கான மரியாதையோ அந்த குடும்பத்தில் இருக்க பொண்ணுங்களுக்கான விஷயம்னும் போது, அப்போது அந்த ஆம்பளை அப்போ வந்து ஒரு மாதிரி ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக பேசினதோ, இல்லை வினோத் அப்படி சொன்னதோ, இப்போது அவங்க ஒய்ஃபு சொல்லி அதை அவர் ஓப்பனாக ஒத்துக்க மாட்டார். அது அவர் ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் என்னோட புரிதலில் அமித் ஒய்ஃபை கம்பேர் பண்ணும்போது வினோத் ஆட்டிடியூடாகவே இருந்தாலும், அவர் என்ன மாதிரி கேம் ஆடி இருந்தாலும், வினோத் ஒய்ஃப் மேலே எனக்கும் ரெஸ்பெக்ட் இருந்தது. அந்த ரெஸ்பெக்ட் நிரூபிக்கிற விதமாக தான் இப்போ வினோத் இன்டர்வியூஸில் கொஞ்சம் பாருக்கான ரெஸ்பெக்டை கொடுத்து பேசுகிறத நான் பார்க்குறேன். இது ஓகேன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பெருசாக போயிடுச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பாருக் அமருதீன் பற்றி கண்டிப்பாக பேசிடுறேன். தேங்க்யூ கைஸ்.